எத்தனை பேர் மோசமான தினத்தை சந்தித்துள்ளீர்கள்? என்றாவது நீங்கள் இன்றைய தினத்தை வித்தியாசமாக துவங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்ததுண்டா? ஒருபோதும் நாளை வீணாக்காதீர்கள். வயதாகும் போது நேரம் குறித்து நீங்கள் வித்தியாசமாக சிந்திப்பீர்கள். நீங்கள் உங்கள் 20களில், ஒருவேளை 30களில், ஒருவேளை 40களில் நேரம் குறித்து நீங்கள் அதிகம் சிந்திப்பதில்லை. ஆனால் என் வாழ்க்கையில் 2 பங்கு முடிந்துவிட்டதாக சில வருடத்திற்கு முன் தோன்றியது. மேலும் நேரம் குறித்தும் கிடைக்கும் நாளை வீணாக்குவது எவ்வளவு முட்டாள்தனம் என்றும் அதிகம் அறியலானேன். நேரம் குறித்து சில சுவையான தகவல்கள் உண்டு. எல்லோருக்குமே ஒரு நாளில் ஒரே நேரம்தான் உண்டு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். சிலர் மிகவும் பயனுள்ளதாக, சிறப்புள்ளதாக ஆக்குகிறார்கள். சிலர் தங்கள் நேரத்தை ஒவ்வொரு நாளும் விரயமாக்குகிறார்கள். அது நம் விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் நேரம் குறித்து ஒரு விசேஷம் உண்டு. அது கடந்து போனால் ஒருபோதும் திரும்பி வராது. எனவே வாழ்வின் எந்த ஒரு நாளையும் வீணாக்குவது எத்தகைய விபரீதமானது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கடைசி நாளென்று வாழ வேண்டும். நம்மால் இயன்றவரை முழுமையாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே நான் உங்களுக்கு உதவும்படியான சில அறிவுரைகள் வழங்க விரும்புகிறேன். அது உங்கள் நாளை சரியான திசைக்கு வழிநடத்தக்கூடும். உங்கள் எஞ்சிய நாட்களுக்கு உந்துதலாக இருக்கக்கூடும். உங்கள் காலை பொழுதுகள் எதுபோல் உள்ளன? நீங்கள் விழித்தெழுந்து தேவனோட நேரம் செலவிட வேண்டும் என்று படுக்கிறீர்களா? பின்னர் அலாரம் அடித்து ஓய்ந்ததும் ஒரு குட்டி தூக்கம் போடுகிறீர்களா? பின்னர் மீண்டும் ஒரு குட்டி தூக்கம், திரும்பவும் அதே குட்டி தூக்கம். நீண்ட நேரம் படுத்தே கிடக்கிறீர்கள், பின்னர் எழுந்து கொள்கிறீர்கள். நிச்சயமாக இப்போது உங்களுக்கு எதற்குமே நேரமில்லை. எரிச்சல் அடைகிறீர்கள், நிதானம் இழக்கிறீர்கள். அது உங்களை முணுமுணுக்க வைக்கிறது. நிச்சயம் சாத்தான் உங்களோடு விளையாட ஆரம்பிப்பான். அந்த நாளில் தான் நீங்கள் உங்கள் கார் சாவியை கண்டுபிடிக்க முடியாதவர் சாத்தான் பார்த்து கொள்வான். அந்த நாளில் தான் யாருமே சரியான தேதியும் செய்வதில்லை. பின்னர் நீங்கள் உங்கள் குழந்தைகளை திட்டியதற்காக மனவேதனை அடைகிறீர்கள். மேலும் உங்கள் அம்மா குட் மார்னிங் சொல்ல ஃபோன் செய்த போது அவர்களை கடந்து கொண்டீர்கள். காரணம், உங்களுக்கு நேரம் இல்லை. இப்போது அது குறித்து சங்கடப்படுகிறீர்கள். காரில் ஏறி உங்கள் அலுவலக வாசல் வரை சென்றாகிவிட்டது. உங்கள் செல்போனை வீட்டிலேயே விட்டுவிட்டதை உணர்ந்து நீங்கள் விரக்தி அடைகிறீர்கள். இப்போது நீங்கள் விரைந்து திரும்பி சென்று அதை எடுத்து வர வேண்டும். வீட்டுக்கு செல்கிறீர்கள், அதை காணவில்லை. பிறகு நெடுஞ்சாலையில் செல்கிறீர்கள், போக்குவரத்து மோசமாக உள்ளது, வேலைக்கு லேட் ஆகிறது என்று தெரிகிறது. என்ன சாக்குப்போக்கெல்லாம் கூற முடியும் என்று யோசிக்கிறீர்கள். ஒரு வழியாக அங்கு சென்றடைகிறீர்கள். நீங்களோ நிலை குலைந்து நிதானம் இழந்து காணப்படுகிறீர்கள். நீங்கள் நடந்து கொண்ட விதத்தால் உங்கள் மீது சிறு குற்ற சுமை விழுந்தது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் தேவனுடன் நேரம் செலவிட்டிருக்க வேண்டும். நீங்கள் அதை செய்யவில்லை. நாள் முழுவதும் திகிலடைந்தது போல இருந்தது. அப்படி செய்தவர்கள் இங்கே யாராவது உண்டா? நல்லது. நீங்கள் உண்மையாயிருப்பீர்களானால் எல்லாவற்றிற்கும் மேல் தேவனுடனான உங்கள் நேரத்தோடு பிசாசு யுத்தம் செய்வான் என்பதை அறிவீர்கள். அவன் அதை செய்ய காரணம், அது வேறு எதையும் விட மிக முக்கியமானது, மதிப்புள்ளது. உங்களுக்கு உங்கள் நேரம், தேவனுடனான உங்கள் தனிப்பட்ட நேரம், நீங்கள் இந்த மாநாட்டில் இருப்பதை காட்டிலும் மதிப்புமிக்கது. அது மிக மிக முக்கியமானது. மேலும் நாம் ஒருவருடைய சிடியை கேட்பதன் மூலம், வாரம் 1 முறை அல்லது 2 முறை கோவிலுக்கு செல்வதன் மூலம், அல்லது வருடத்திற்கு ஒரு சில மாநாட்டுக்கு செல்வதன் மூலம் அதை பெற முடியும் என்று நினைத்தால் அது முற்றிலும் தவறு. அப்படி செய்யும் போது என்ன கிடைக்கும் என்று சொல்கிறேன். இந்த வார இறுதியில் கிடைத்தது மாபெரும் செய்தி சிதறல்கள். நீங்கள் புத்திசாலியாயிருந்தால் வீட்டுக்கு சென்று உங்களிடம் உள்ள அந்த குறிப்புகளை எடுத்து, அல்லது கான்ஃபரன்ஸில் இருந்தோ உங்களுக்கு மிக பிடித்த வகுப்புகளில் இருந்தோ சிடிக்கள் வாங்கி உங்கள் தனிப்பட்ட ஸ்டடியில் இறங்குவீர்கள். பிறர் பேசுவதை கேட்டால் மட்டும் போதாது, நீங்கள் ஆராய வேண்டும். நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் படிக்க வேண்டும். அப்போ ஜாய்ஸ், தினமும் உங்க போதனையை கேட்டால் மட்டும் போதாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படி அல்ல. நான் கடவுள் அல்ல, நான் ஒரு டீச்சர். என்னிடம் நிறைய தகவல்களும் வலுவான போதிக்கும் ஆற்றலும் உண்டு என்று நம்புகிறேன். ஆனால் என் சொந்த வாழ்க்கையில் நான் என்ன கண்டேன் என்றால், இந்த தகவல்கள் நான் சேகரித்தவை. அதாவது நானோ தேவனுடனான என் நடத்தை குறித்து அதிக அக்கறை கொண்ட போது, அதாவது நான் ஒரு கான்ஃபரன்ஸில் இருந்தபோது
சுற்றி பார்க்கும் ஒவ்வொரு முறையும் என் கைகள் சீடிகள் மீதும் டிவி மற்றும் ரேடியோ மீதும் இருக்கும். அது ஏன் கிரியை செய்யவில்லை என்பது போல இருக்கும். அங்கு நான் சென்றிருந்தேன், அதை செய்தேன். டிஷர்ட் வாங்கினேன், சீடிக்கள் வாங்கினேன். ஆன்மீக போராட்டம் குறித்து நீங்கள் அநேகமாக அறிந்த யாவும் நான் அறிந்திருந்தேன். இருந்தும் என் வாழ்வில் பிசாசின் கை ஓங்கி இருந்தது. தினமும் நான் கர்த்தருடன் நேரம் செலவிட துவங்கும் வரை எனக்கு எதுவுமே நடக்க வேண்டிய விதமாக நடக்கவில்லை. இப்போது சற்று அமைதியாக இருக்கும், ஏனென்றால் அநேகமாக உங்களில் அநேகர் அதை செய்வதில்லை. எனவேதான் நீங்கள் சிறிது இவ்வாறு உணர்கிறீர்கள். டிவியில் காணும் பலர் ஒருவேளை இன்னைக்கு காலையில் வேற என்ன இருக்குன்னு பார்க்குறேன் என்பது போல நினைக்கக்கூடும். பரிசுத்த ஆவியானவரே நமக்காக அனைத்தையும் ஒருங்கிணைப்பவர். அது மட்டுமல்ல, அவரை ஒதுக்குவது தேவனை அவமதிப்பதாகும். எல்லாவற்றையும் விட அவர் மிக முக்கியமானவர். அதை தெரிந்து கொள்ளும் வரை நீங்கள் பரிதாப நிலையில் இருப்பீர்கள். சங்கீதம் 27:4 கூறுகிறது, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். உங்களுக்கு என் தேவையை விட அவர் உங்களுக்கு அதிகம் தேவை. நண்பர்களை விட உங்களுக்கு அவர் அதிகம் தேவை. தேவனுடனான நேரம் குறித்து எல்லாவித எண்ணங்களும் நமக்கு வருகிறது. நீங்கள் என்ன செய்வீர்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டே அல்ல. அது அப்படித்தான். தேவனுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குகிறீர்கள். அவருக்காக நேரம் ஒதுக்குவதன் மூலம் நீர் எனக்கு தேவை என்று சொல்லுகிறீர்கள். ஒவ்வொரு காலை பொழுதும் நம் வாழ்வில் ஒரு புதிய ஆரம்பம். காலை நேரம் அருமையானது. நீங்கள் சொல்லலாம், நான் காலை மனிதன் அல்ல என்று. ஆனால் அதிலிருந்து மீண்டும் நீங்கள் அவ்வாறு சொல்வதை நிறுத்துங்கள். அநேகர் காலை மனிதராக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் இரவில் நீங்கள் படுக்கைக்கு செல்வதில்லை. எப்படியா இருக்கட்டும், நீங்கள் பிற்பகல் 2 மணி வரை தூங்குபவராக இருந்தாலும் பிற்பகல் 2 மணியே உங்கள் காலை பொழுது. ஆக நீங்கள் எப்படி செய்வீர்கள் என்று நான் சொல்லலாகாது. நான் சீக்கிரம் படுக்க சென்று சீக்கிரமாக எழுந்திருக்க விரும்புவேன். நான் போதிக்க செல்லாவிட்டால் தினமும் இரவு 9 மணிக்கு படுக்கையில் இருப்பேன். பல நேரங்களில் நான் 9:30 எல்லாம் உறங்கிக் கொண்டிருப்பேன். பெரும்பாலும் அன்றாடம் 5:30 எல்லாம் எழுந்து விடுவேன். மேலும் நான் தேவனுடனான என் நேரத்தை காத்துக்கொள்ள காலையில் கரடியோடு போராடுவேன். ஏனென்றால் தேவனுடன் நான் அந்த நேரத்தை செலவிடவில்லையானால் நான் செய்வதை செய்து அவரை மகிமைப்படுத்தும்படியான தேவன் விரும்பும் நபராக 100% நிச்சயமாக இருக்க முடியாது என்பேன். அந்த நிலையை அடைய எனக்கு நீண்ட நாள் பிடித்தது. நான் வேறு எவரையும் விட மாறுபட்டவள் அல்ல. எல்லா சாக்குப்போக்கும் கூறினேன். இடையூறுகள் இருந்தன. மேலும் 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 கடைசியாக கர்த்தர் என்னை எச்சரித்தார், என்னுடன் நீ நேரம் செலவிடாவிட்டால் நீ உயிரோடு இருக்க முடியாதென்று. அவர் என் உடல்நிலையைத்தான் குறிப்பிட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். நான் செய்து கொண்டிருந்த காரியத்துக்கு அந்த பாதுகாப்பு எனக்கு தேவை. எனவே நான் கற்றேன். தேவ தரிசனம் நாடுவது குறித்து நிறையவே கற்றேன். அவரது கரத்தை அல்ல. காலை பொழுதுகள் அத்தியாவசியமானவை என்று அறிவேன். ஒரு நாளில் எனக்கு மிக பிடித்த நேரம் காலை பொழுதின் முதல் 2 மணி நேரம். அப்போது அமைதியாக தனிமையில் இருக்க வேண்டும். என் அருகே வர அனுமதிக்கும் முறையாள் என்னுடைய நாய். அவளது எடை 7 பவுண்டு. என் சாய்வு நாற்காலியின் கடைசியில் அமர்ந்திருப்பாள். சில சமயம் தேவ் உள்ளே வந்து குட் மார்னிங் சொல்வார், அவ்வளவுதான். மற்றபடி நாங்கள் இவ்வாறு. தேவர் அவர் இடத்துக்கு செல்வார், நான் என் இடத்துக்கு செல்வேன். இந்த ஊழியமானது ஏன் வெற்றிகரமாக உள்ளது என்று நீங்கள் அறிய விரும்பினால் அநேகமாக அது மிக முக்கியமானது. நாங்கள் செய்யும் அடிப்படையான காரியம். ஏனென்றால் அவரா நாமா என்றால் நாம் அல்ல, கர்த்தரே என்று நாம் அறிவோம். இந்த ஊழியத்துக்கான பில்களை செலுத்த தேவைப்படும் பணத்தை எப்படி புரட்டுவேன் என்று எனக்கு தெரியாது. நான் தேவனை நாடி செல்வேன். அவரை பணத்துக்காக நாடுவதில்லை, சாதாரணமாக நாடி செல்வேன். ஆனால் அனுதினமும் ஒரு புதிய துவக்கம். அதை ஒழுங்கு செய்த தேவனுடைய வழியை நான் நேசிக்கிறேன். அதாவது இந்த 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் நாம் நடமாடுகிறோம். அதன் பின் 8 மணி நேரம் உறங்குகிறோம். காலையில் எத்தனை சிறந்த காரியங்களை நாம் உணர்கிறோம் என்பது வியப்பாக உள்ளது, இல்லையா? நாள் முடிவில் சோர்வு உண்டாகிறது. ஓய்வு தேவைப்படுகிறது. மனதுக்கு ஓய்வு தேவை, உணர்வுக்கு தேவை, எல்லாவற்றுக்கும் ஓய்வு தேவை. காலைதோறும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியத்தில் ஒன்று, நேற்றைய குழப்பத்தை குறித்து மனம் வருந்தி தேவனுடைய இரக்கத்தை பெறுவதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் புலம்பல் 3:19-23 எடுத்துக்கொள்வோம்.
ஓ கர்த்தாவே, எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் என் துயரத்தையும் அலைச்சலையும் தயவாக நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். அற்புதம்! அவைகள் காலைதோறும் புதியவைகள். நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். உமது உண்மை பெரியது. நான் வேடிக்கைக்காக சொல்கிறேன். காலைதோறும் கர்த்தர் ஒரு புதிய இரக்கப் பிரிவை உண்டாக்குகிறார் போலும். ஏனென்றால் நேற்றையதையெல்லாம் நான் உபயோகித்து விடுகிறோம். கர்த்தரின் இரக்கத்தை பெறுகிறோம். நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக இருக்க வேண்டாம். நீங்கள் எந்த தவறு செய்திருந்தாலும் செய்யும் முன்பே அதை கர்த்தர் அறிவார். கர்த்தருக்கு நீங்கள் ஆச்சரியம் அல்ல. நீங்கள் செய்வது குறித்து அவர் அதிர்ச்சி அடைவதில்லை. மன்னிப்பு கேளுங்கள், இரக்கம் பெறுங்கள், மேலே செல்லுங்கள். நீங்கள் குற்ற உணர்வோடு இருந்தால் நாள் நல்ல நாளாக இருக்க முடியாது. அது சாத்தியமல்ல. காலைதோறும் நீங்கள் செய்யும் காரியம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் நாளை எப்படி சரியாக ஆரம்பிப்பது என்று பேசுகிறோம். அதிகாலையில் சில தீர்மானங்கள் எடுங்கள். அதிகாலையில் எடுக்கும் தீர்மானங்கள் ஆன்மீகமாக உடுத்திக் கொள்வது போன்றது. அது பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் சரீர ஆடை மட்டுமின்றி ஆன்மீக ஆடையும் தரித்தவர்களாகிறீர்கள். அநேக மக்கள் நிர்வாண உணர்வினராக வெளியே செல்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16-15 கவனியுங்கள். இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன்மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு வெட்கப்படும்படியாக விழித்துக்கொண்டு உஷாராக தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகின்றவன் பாக்கியவான். நீங்கள் கையில் ஒரு ரைஃபிளோடு உங்கள் அலமாரி முன் அமர்ந்து கொண்டு உங்கள் ஆடைகளை பாதுகாப்பது குறித்து சொல்லவில்லை. அவர் கூறுகிறார், நீங்கள் உங்கள் ஆடையை பாதுகாத்து நிர்வாணமாய் காணப்படாதபடியும் அவமானத்துக்கு உள்ளாகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள் என்று. அவர் ஆன்மீக நிர்வாணம் குறித்து பேசுகிறார். நாம் தீர்மானங்கள் எடுக்கையில் ஆன்மீக ரீதியாக உடுத்திக் கொள்கிறோம். ஆண்டவர் உண்டாக்கிய நாள் இதுவே. நான் மகிழ்ந்து கழித்திடுவேன். நான் படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் முன் வழக்கமாக அதை சொல்லுவேன். நான் இந்த ஸ்லோகத்தை இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியை ஆரம்பிப்பேன். எனக்கு அது ஒரு சட்டமல்ல, ஒரு சுமையும் அல்ல. பிசாசை எப்படி வீழ்த்துவது என்று நான் கடைசியாக கண்டறிந்தது. நான் ஏதாவது செய்யவில்லையானால் அவன் செய்வான். வெற்றிடமும் ஓர் இடம்தான். நாம் காட்டும் யாவும் வெற்றிடமானால் அதை நிரப்புவதில் பிசாசுக்கு கொண்டாட்டம்தான். உங்களுக்கென அவன் யோசிக்கும் முன் நீங்கள் கருத்தாக ஏதாவது சிந்திப்பது நல்லது. இது தேவன் உண்டாக்கிய ஒரு நாள். நான் மகிழ்ந்து கழித்திடுவேன். பிறகு நான் செய்யும் அடுத்த காரியம், நான் நினைவு கூறும் யாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு நன்றி கூற ஆரம்பிப்பேன். நான் நினைவு கூறும் சகலத்திற்காகவும், வெந்நீரிலிருந்து என் பிள்ளைகள், கணவர், நான் நடக்கக்கூடியவை, பார்க்கக்கூடியவை மற்றும் வேறு எல்லாவற்றுக்காகவும். இறைவனின் இரக்கத்தை பெற்ற பின் முடிவுகள் எடுங்கள். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் ஆன்மீக உடுத்துதல் போன்றதாகும். எபேசியர் 6 தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் குறித்து வேதம் சொல்கிறது, தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. நான் மார்க்கவசம் தரித்துக் கொள்ளும் வழி தேவனுடைய இரக்கத்தை பெற்ற பின் முடிவு எடுத்தல் என்று நம்புகிறேன். நான் யார் என்று அறிவேன். கிறிஸ்துவில் நான் தேவனுடைய நீதி ஆவேன். இன்று நான் தேவனில் திராணி உள்ளவளாயிருந்து நான் நானாகவே இருக்கப் போகிறேன். நீங்கள் அதை செய்யும் போது பொல்லாங்கனிடமிருந்து உங்களை காக்கும் ஆன்மீகப்படியான ஒன்றை நீங்கள் தரித்துள்ளீர்கள். சமாதான பாதரட்சியை தொடுத்துள்ளீர்கள். அதை செய்யும் வழி ஒரு தீர்மானம் மேற்கொள்வது. இன்று என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது. எப்போதும் நான் கதவுக்கு வெளியே செல்லும் முன்பாக அது எதுவாயினும் எதிர்கொள்வேன். சமாதானமாய் இருப்பேன். இணக்கமாய் வளைந்து கொடுத்து ஆளாகத்தக்கதாய் இருப்பேன். என் இஷ்டப்படி நடவாமல் போனாலும் சமாதானத்தோடு இருப்பேன் என்று தீர்மானிப்பேன். இப்போது நான் என்ன செய்வேன்? காலையில் காஃபியோடு உட்கார்ந்து கொண்டு சிந்திப்பேன். இன்னைக்கு தேவ் கால்ஃப் விளையாட போனாருன்னா அவர் மேல நான் ஆத்திரப்படுவேன். மேலும் இந்த ஆள் அதை செய்யலைனா, அந்த ஆள் இதை செய்யலைனா, இந்த ஆள் அந்த ஆள் இந்த ஆள் அந்த ஆள் என்று சொல்லி நிதானம் இழந்து விடுவேன். எனவே நாள் முழுவதும் மோசமான நாளாய் இருக்கும்படிக்கு அதிகாலையில் நான் என்னையே தயார் செய்து கொள்வேன். மனம் எங்கு செல்கிறதோ
மனிதனும் அங்கு செல்வான். எனவே தினமும் என்ன செய்ய போகிறேன் என்பது குறித்த தீர்மானங்கள் மூலம் ஆன்மீக ஆடை தரித்துக் கொள்வதற்காக காலை நேரம் எடுத்துக் கொள்வேன். பிசாசு தான் செய்யப்போவதை செய்வான், உலகம் அது செய்யப்போவதை செய்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நான் செய்யப்போவது இதுதான். தேவன் உண்டாக்கிய நாள் இதுவே, நான் மகிழ்ந்து கழித்திடுவேன். அதை நான் சில சமயம் ஒரு 5-6 முறை சொல்ல வேண்டியிருக்கும். சில சமயம் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க எனக்கு சிறிது நேரமாகும். தேவ் சந்தோஷமாக எழுந்திருப்பார். ஆனால் நானோ பாருங்கள், நான் கொஞ்சம், அதாவது அவர் சொல்வார், குட் மார்னிங், எப்படி இருக்க? நானோ இவ்வாறு. அவருக்கு சத்தமான மியூசிக் பிடிக்கும், எனக்கு நிசப்தம் பிடிக்கும். ஆன்மீக உடையில் வீட்டை விட்டு எப்படி செல்வீர்கள்? நீங்கள் ஆன்மீகப்படி இருப்பதை விட சரீரப்படி இருப்பதற்கே அதிக கவனம் செலுத்துகிறீர்களா? நீங்கள் சீவி சிங்காரித்து கச்சிதமாக அலங்காரம் செய்து கொள்ள 1 மணி நேரம் செலவு செய்தும் ஆன்மீகமாய் நிர்வாண கோலத்தில் இருக்கிறீர்கள். உணர்வில் முட்டாளாக காணப்படுகிறீர்கள். உங்கள் நாளை பிசாசு கையாள துடிக்கிறான். இன்று காலை என் சிறு விளையாட்டை ஆடுங்கள். எபேசியர் 4 வேதம் கூறுகிறது, பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. இன்னொரு வசனம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் என்று. கொலோசியர் 3 கூறுகிறது, உருக்கமான இரக்கத்தால் உங்களை தரித்துக் கொள்ளுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி செய்வது? உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இந்த ஆடைகளை எப்படி தரித்துக் கொள்வது என்று நான் அறிவேன். ஆனால் மற்றவற்றை நான் எவ்வாறு தரித்துக் கொள்வது, அது நாம் எப்படி நடக்கப் போகிறோம் என்பது குறித்து நாம் மேற்கொள்ளும் முடிவுகள். அது விசுவாசத்தால் முன்கூட்டியே கூறுவது. விசுவாசம் பேசுகிறது. விசுவாசம் அமைதியாக இருப்பதில்லை, விசுவாசம் பேசுகிறது. இதயத்திலிருந்து வாய் பேசுகிறது. இது தேவன் உண்டாக்கிய ஒரு நாள், நான் மகிழ்ந்திருப்பேன் என்று நான் நினைப்பது மட்டுமல்ல, அதை சொல்கிறேன். தேவன் உண்டாக்கிய நாள் இதுவே, நான் மகிழ்ந்திருப்பேன். சில சமயம் நான் தேவன் உண்டாக்கிய நாள் இதுவே, நான் மகிழ்ந்து கழித்திருப்பேன். டூத் பிரஷை எடுப்பேன். கிறிஸ்துவில் நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். இது நல்ல நாளாக இருக்கும், இன்று எனக்கு நல்ல வயசில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்படித்தான் நான் வாழ்கிறேன். இதை நான் செய்தாக வேண்டும். நீங்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நான் செய்தால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். சாத்தான் என்னை நீண்ட நாள் சாதகமாக்கி கொண்டான். ஏன் எனக்கு மனசோர்வு என்று ஆச்சரியப்படுகிறேன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து மூலம் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். நான் எதற்கும் ஆயத்தமாக உள்ளேன். எனக்குள் உள் வலிமையை ஊட்டும் கிறிஸ்து மூலம் நான் எதற்கும் சமம் என்று முன்கூட்டியே தீர்மானியுங்கள். நாம் இதை எப்படி செய்வதென்று கற்க வேண்டும். லட்சியத்தை குறித்து சிந்திக்க துவங்க வேண்டும். தலையில் தோன்றுவதையெல்லாம் சாத்வீகமாக யோசித்தல் அல்ல, கருத்தாய் சிந்தித்தல். விழித்தெழுந்ததும் கர்த்தருடன் ஒப்பந்தம் செய்து கொள்வேன் என்று முடிவெடுக்க வேண்டும். எழுந்ததும் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று காணவும், என்ன நடக்கிறது என்று காணவும் காத்திருக்காதீர்கள். இதை நீங்கள் செய்தால் சரீர பிரகாரமும் நீங்கள் நன்றாக இருக்காது உதவும். உற்சாகமடைய துவங்குவீர்கள். இணக்கமின்றி 2 பேர் எப்படி இணைந்து நடக்க முடியும்? தேவனுடன் ஒத்துப்போகவும் சாத்தானுடன் ஒத்துப்போகாமலும் இருக்க துவங்குங்கள். இது கடினம் அல்ல, யாவரும் இதை செய்ய முடியும். 10 வயதினர் இதை செய்ய முடியும். ஆமென். இன்று நான் உங்களிடம் கூறும் இது சிக்கலான ஒன்றல்ல, இது ஆழ்ந்த இறை இயலுமல்ல, ஆனால் அது உங்களுக்கு உதவும். ரட்சிப்பின் தலைக்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஒரு கிறிஸ்தவன் போல் சிந்தியுங்கள். பம்பர் ஸ்டிக்கர் வைத்துக்கொண்டு பிசாசை போல் சிந்திக்காதீர்கள். நீதியை தரித்துக் கொள்ளுங்கள், சமாதானத்தை தரித்துக் கொள்ளுங்கள். விசுவாச கேடகத்தை உயர்த்துங்கள். நீங்கள் விசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு, விசுவாசத்திலிருந்து விசுவாசத்துக்கு செல்ல போகிறீர்கள் என்று தீர்மானியுங்கள். ஒவ்வொரு நாளையும் நன்றி அறிதலோடு அனுபவியுங்கள். நன்றி செலுத்துதல் மிக முக்கியமானது. நாம் நன்றி பலி செலுத்துவதை சாத்தான் வெறுக்கிறான், ஏனென்றால் அவன் ஒரு முழு நேர மோசக்காரன். சங்கீதம் 50:14,
நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. சங்கீதம் 104. இது எனக்கு மிக பிடிக்கும். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்தரியுங்கள். ஆண்டவரால் மீட்பு பெற்றவன் ஸ்தோத்தரிக்க கடவன். நீங்கள் நன்றி செலுத்துவீர்களானால் வாய் திறந்து ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாராட்டும் யாராவது இருப்பார்களானால் வாய் திறந்து பாராட்டுங்கள். அவர்கள் செய்யும் தவறுகளை சொல்லாதீர்கள். நீங்கள் எதற்காக நன்றி பாராட்டுகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறுங்கள். இன்று காலை என்னோட பயணம் செய்த ஒரு பெண்ணிடம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கள் கணவன்மார்கள் குறித்து பேசினோம். நான் கூறினேன், என்ன தெரியுமா, எல்லோரிடமும் குறைகள் உண்டு. ஆனால் நாம் நல்ல காரியங்கள் குறித்து தியானிப்போமானால் தேவ் குறித்து நான் நன்றி பாராட்டும் 10-12 காரியங்களை பட்டியலிட்டேன். இப்போது அவை இன்றி நான் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆனால் இதுவரையிலான நல்ல விஷயங்கள் அந்த ஒரு சில காரியங்களை விஞ்சுகிறது. ஒரு சில நாட்கள் எனக்கு லேசியா இருக்கும்போது நான் என்ன செய்வேன், படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் முன் நான் இப்படி சிந்திப்பேன், அப்பா தேவி இதை செய்யாதது அதை செய்யாதது என்ன பாடாப்படுத்துது. அவர் ஒருபோதும் எனக்கு பூக்கள் கொண்டு வர்றதில்லை, இதை செய்யறதில்ல அதை செய்யறதில்ல, மேலும் இனி நான் அதை செய்வதில்லை. இப்போது இவ்வாறு சிந்திக்கிறேன், ஐயா தேவனுடன் பழகுவது எளிது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒத்துப்போகக்கூடியவர், நான் எதை செய்ய விரும்பினாலும் அனுமதிப்பவர், அவர் நம்பகமானவர். நான் அவரிடம் சொல்லலாம், நான் தனிமையில் இருக்க விரும்புகிறேன், எங்கேயாவது போங்க. அவரும் அப்படி சொல்வார். சரி, 43.5 ஆண்டுகளுக்கு பின் ஒரு நல்ல ஒழுங்குமுறை கையாளப்படுகிறது. நீங்கள் உங்களுடையதை கடைபிடியுங்கள், ஏனென்றால் அடுத்ததிலும் நீங்கள் பணியாற்றப் போகிறீர்கள். நீங்கள் நன்றி செலுத்துவது எதற்காக? சில காரியங்களுக்காகவும் தினமும் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறீர்களா? ஸ்தோத்திரிக்க நிறைய உண்டு. நம் நன்றி பலி அதிகரிக்கையில் நாம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். பிசாசோ பித்து பிடித்து போகிறான். நன்றியோடு இருங்கள், நன்றி கூறுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். அது அன்றாட வழக்கமாக வேண்டும். காலைதோறும் நம்மையே நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சங்கீதம் 25:1 கவனிப்போம். மறு அர்ப்பணம் குறித்து பேசுகிறது. அதை நாம் அனுதினமும் செய்ய வேண்டும். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சாதாரணமானது, எளிமையானது. அந்த சங்கீதத்தை நான் அடிக்கடி எடுத்து வாசிப்பேன். சங்கீதம் 25:1 எனக்கு மிக பிடிக்கும். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். காலைதோறும் அதை செய்வது மகத்தான காரியம். உட்காருங்கள், நில்லுங்கள், முழங்காலிடுங்கள், சௌகரியமாக எதையாவது செய்யுங்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தாவே, இதோ நான் உம்முடையவன். என் வாயை பயன்படுத்தும், என் மனதை பயன்படுத்தும், என் கரங்களை பயன்படுத்தும், என் கால்களை பயன்படுத்தும், என் கண்களை பயன்படுத்தும், என் காதுகளை பயன்படுத்தும். என்னுடைய நிதி உம்முடையது. கர்த்தாவே, நான் என்னையே உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் நம் தேவைகளுக்காக அதிக நேரம் செலவிடுகின்றோம். ஆண்டவரிடம் நாம் விரும்பும் அனைத்தையும் கூறுவதற்காக. கிறிஸ்தவர் குறித்து பவுல் கூறினார், அவர்களால் முடிந்த மட்டும் நிதி வழங்கினர். அதோடு கூட தங்களையே கர்த்தருக்கு அர்ப்பணித்தனர். நீங்கள் உங்களையே ஒப்புக் கொடுப்பதை காட்டிலும் பணம் கொடுப்பது மிக எளிது. என்று கர்த்தரிடம் அவர் விரும்பும் ஏதாவது நான் செய்ய வேண்டுமா என்று கேட்கும் முன் பலமுறை யோசித்தேன். அவர் கூறுவது எனக்கு பிடிக்காமல் போனால் என்று நல்ல பதில் கிடைத்தது. சந்தோஷமாயிரு, ஏஹே, நாளை எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை யார் அறிவார்? நான் கூறுவது யார் காதலாவது விடுகிறதா? கவனியுங்கள், இது நீங்கள் நினைப்பீர்கள், யாரோ நினைக்கிறாங்க, அதையெல்லாம் செய்ய எனக்கு நேரம் இல்லை. குட் நைட். அதை செய்ய நான் எந்த நேரத்தில் எழுந்திருக்கணும்? இப்போது உங்களுக்கே தெரியும், நான் என்னதான் சொன்னாலும் நீங்கள் உங்கள் விருப்பம் போல செய்ய போகிறீர்கள். இரவில் நீங்கள் படுக்க செல்ல வேண்டும், அப்போதுதான் காலையில் எழுந்திருக்க முடியும்.
நீங்கள் அனுதினமும் ஆண்டவரோடு பேசத் துவங்குங்கள். உங்கள் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நாடுங்கள். சங்கீதம் 5:3 கூறுகிறது, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன், நீர் என் உள்ளத்தில் பேசுவதற்கு என்று. நினைவிருக்கட்டும், அந்த நேரத்தை தேவனுடன் செலவிடுங்கள். உங்கள் நாளின் முதல் பகுதியை முடிந்தால் அவருக்கு கொடுங்கள். இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாக இணைந்து நாம் பசி உள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள்.